My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET examination க்கு prepare பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். NEET exam பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தாங்க இருக்கு. பட் இந்த காம்படிஷன்ல நீங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்தா மட்டும்தான் நீங்க விரும்பக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை சேர முடியும். சார் இப்போ எனக்கு ஆவரேஜா தான் என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. என்னுடைய மார்க் டெஸ்டா இருக்கட்டும் அல்லது என்னுடைய இன்ஸ்டிடியூட்ல வைக்கக்கூடிய டெஸ்டா இருக்கட்டும், இதுல என்னுடைய மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த மார்க்கை நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுடைய மார்க் டெஸ்ட் ஸ்கோர்ல இருந்து நீட் ஸ்கோருக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸை ஒரு நீங்க ஹை லெவல்ல நீங்க மார்க் வாங்குறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அட் தி சேம் டைம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுக்குமே கனவு அப்படிங்கிறது இருக்கும். நான் எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா. இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவை நீங்க செயல்படுத்தணும் அல்லது நிறைவேற்றணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய 4 மாசத்தை கரெக்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஜனவரி ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜான், ஃபெப், மார்ச் அண்ட் ஏப்ரல், மே மாதம் முதல் வாரத்துல நமக்கு நீட் எக்ஸாம், நீட் தேர்வு அப்படிங்கிறது நடைபெறும் சொல்லி நம்ம நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஸோ இருக்கிற 4 மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 மாசம் கழிச்சு நீங்க எந்த காலேஜ்ல உட்கார போறீங்க, நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்க போறீங்களா அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சேர போறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியா அல்லது ரிப்பீட் பண்ண போறீங்களா அல்லது வேற ஏதாவது கோர்ஸ் போக போறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய 4 மாதம் அப்படிங்கிறது இது. இந்த வீடியோ அப்படிங்கிறது 2 தரப்பட்ட மாணவர்களுக்கு பொருந்தும். ஒன்னு, நான் ஆல்ரெடி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், என்னுடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டேன், இப்போ நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% இந்த மெத்தட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இல்ல சார் நான் இன்னும் போர்ஷன் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களா ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஆனா போர்ஷனையும் கொஞ்சம் சீக்கிரமா நீங்க முடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் மார்க் டெஸ்ட். எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்றதுக்கு சில டைம் எடுக்கும். அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணும்போது ஆன்சரை நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணிருப்பாங்க நம்ம பசங்க. பட் ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது தப்பா மாத்தி மிஸ்டேக்கா ஷேட் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் ரிசல்ட் வரும்போது இந்த கொஸ்டினுக்கு நான் தப்பா ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேனே, ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நம்ம வந்து யோசிப்போம். நிறைய மாணவர்களை பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுமா, கெமிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுமா, பாட்னியா, ஜுவாலஜியா, எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்க போது இந்த வருஷம் 200, லாஸ்ட் இயர் 200 தானே. ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்க போது 200ல எந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறேன், எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, ஓன் ஸ்ட்ராட்டஜி, இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எந்த சட்டமும் கிடையாது, விதிமுறையும் கிடையாது. உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் பிசிக்ஸ், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கெமிஸ்ட்ரி, இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் பயாலஜி, ஸ்டார்ட் வித் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் தட் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய டைமை சேவ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். எல்லா மாணவர்களுக்குமே இது வேறுபடும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். உங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுறீங்க, 720 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதில் நீங்க வந்து ஆவரேஜா ஒரு 450 மார்க்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 450 மார்க் நீங்க எழுதிடுறீங்க. சில கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, தப்பான ஆன்சர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்கிங் போயிருக்கும். சில கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணாமலே விட்டுருப்பீங்க. இப்போ நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 2 செக்ஷன் தான். நீங்க எந்தெந்த கொஸ்டினை அட்டன் பண்ணல அப்படின்ற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நீங்க எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் தப்பா போச்சு அந்த கொஸ்டின்ஸ், இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் எல்லா டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் எல்லாருமே அனலைஸ் பண்ணணும். ஸோ வேர் யூ ஹேவ் மேட் மிஸ்டேக்ஸ் அண்ட் எந்த கொஸ்டினை நீங்க விட்டுட்டீங்க, which are the question that you have left in the examination. ஏன்னா அதுல கான்ஃபிடன்ஸ் இல்லை, அந்த கொஸ்டின்ல அந்த டாபிக்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லி அந்த கொஸ்டினை நீங்க விட்டுட்டீங்க. பட் நீட் எக்ஸாம்ல அப்படி எல்லா கொஸ்டினையும் விட்டுட்டே போக முடியாதுல்ல. அப்போ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, எங்க மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுடைய
அனாலிசிஸ் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அது மார்க் டெஸ்ட் தானே சும்மா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லா டெஸ்ட்டையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ல இருந்து நீங்கள் கரெக்டாக, நீங்கள் உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு கான்செப்டில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு டாப்பிக்கில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை தரவு பண்ணுங்க, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்ல இருந்து இனி எந்த கொஸ்டின் வந்தாலும் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் டெஃபினட்டாக அதே டாப்பிக்ல இருந்து எங்கே எக்ஸாம் வந்தாலும், எந்த எக்ஸாமில் கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹை மார்க், ஃபுல் மார்க் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னா 4 மார்க் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மூன்றாவது முக்கியமான மெத்தட் அப்படிங்கிறது வந்து சால்வ் PYQs. இப்போ நான் கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா PYQ கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். குறைஞ்சபட்சம் கடைசி ஒரு 5 to 6 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணணும். நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட சில புக்ஸுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த பப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை குறைந்தபட்சம் 5 to 6 வருட கொஸ்டின் பேப்பர்ஸையாவது கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அதே கொஷின்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நீட்டில், ஜெயில ரிப்பீட் ஆகுது. சேம் கொஷின் டிட்டோவாக வரலன்னா கூட அதே டாப்பிக்ல இருந்து வேற கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போதும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கும் போதுமே அதை வந்து தரவு பண்ணிடுங்க. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா PYQஸையும் MCQஸையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுடைய மார்க், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுடைய அளவுக்கு, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வச்சிருக்கிற இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் இன்றைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. இது வந்து காமனாக இருக்கக்கூடிய 3 மெத்தட். இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்கோர்லேருந்து நீட் எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஸ்பா கரியர் அகாடமியில் வி ஆர் ஹேவிங் மார்க் டெஸ்ட் சீரீஸ். ஆன்லைனில் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயுமே இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மொத்தமாக 30 டெஸ்ட் இதில் பிளான் பண்ணியிருக்கிறோம். சோஃபார் நம்ம 6 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அல்லது நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் மார்க் டெஸ்ட் சீரீஸ். இது வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்ரி சண்டே வந்து நமக்கு டெஸ்ட் ஷெட்யூல், என்டையர் ஷெட்யூல்லாம் போட்டு நம்ம குரூப்பில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஷெட்யூல் அடிப்படையில் ஒவ்வொரு டெஸ்ட் போயிட்டே இருக்கும். எவ்ரி சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock டெஸ்ட் அப்படிங்கிறது போஸ்ட் ஆகும். அண்ட் சண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெட்னஸ்டே போல் எல்லா கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன்ஸ் அண்ட் டீடைல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றோம். ஸோ இட்ஸ் அ செல்ஃப் எவாலுவேஷன் மெத்தட். நீங்கள் ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பர் PDF வந்துடும். PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் OMR ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ அண்ட் சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், அதை ஸ்டடி பண்ணுங்கள், அதில் தரவாங்க. ஸோ தட் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ண முடியும். இந்த 30 டெஸ்ட்டில் பார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. பார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் 11 தனியாக, கிளாஸ் 12 தனியாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 4 டெஸ்ட் வரும். மிச்சம் எல்லாமே வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். 2999 இந்த நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்க்கு சார்ஜ் பண்ணுறோம். 2999 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கூகுள் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தாது. ஏன்னா இதில் வெறும் 30 டெஸ்ட் தான் இருக்குது. இது தவிர உங்களுக்கு எங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ, எங்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை, நீட் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் 2025ல நீங்கள் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் கெட் 650+ அப்படிங்கிறத நீங்கள் எய்ம் பண்ணுங்க. உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய டார்கெட் மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அந்த மார்க்கை நம்ம பின்னாடி எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.